ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 10. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் உள்ள பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல மிஷனை முடிக்கிறதுக்காக போன நம்ம ஃபெய் லீயை மீட் பண்ணி ஃபைட் பண்ணும்போது அவரோட பாதி உயிர் அங்க இருக்கிற அவரோட பாஸ்ட் லைஃபோட உடலுக்குள்ள கலந்துருது. இதனால ஃபெய்யால அவரோட முழு பவரையும் பயன்படுத்த முடியாம ஒரு குகைக்குள்ள போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரோட சோலை வச்சு ட்ராக் பண்ண முடியலன்னு உடனேயே அவர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு மாஸ்டர் புரிஞ்சுக்கிறாரு. ஃபெய்யோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே ஃபெய்யை காப்பாத்துறதுக்காக நம்ம சனா சங்டன் சிட்டிக்கு போகிறதுக்கு முடிவு பண்றாங்க. இங்க நம்ம யாலாங்குக்கு சனாவை திரும்ப மீட் பண்ண போறோம்னு தோணுது. அதனால அவரோட சக்தியை பயன்படுத்தி ஊருக்குள்ள சனாவை தேடுறப்போ சனா மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை சனான்னு நினைச்சு அவரோட பேலஸ்க்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. இங்க நம்ம மாஸ்டர் சனாவுக்கு இங்கங் மிரர் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கொடுத்து சங்டன் சிட்டிக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். இந்த முறை நம்ம சனாவோட என்ட்ரியே சும்மா வெறித்தனமா இருக்கும். நல்ல காலையில ஒரு மார்க்கெட் ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மரக்கட்டையில லேண்ட் ஆகி டிரெஸ் கிழிஞ்சு பல அடிகளோட கீழே வந்து விடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பதறி போயிட்டு, என்னம்மா உனக்கு ஒன்னும் பெருசா அடிப்படலையே அப்படின்னு எல்லாரும் சனா கிட்ட கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எங்கேயுமே அடிப்படல, நீங்க எல்லாரும் மார்க்கெட்டுக்கு வந்து விளையாட்டு பாருங்க அப்படின்னு அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு எழுந்திருக்க முடியாம எழுந்திருச்சு திரும்பி பார்த்தா வந்து இறங்கின இடமே ஒரு ஹோட்டலு. நல்ல இடத்துலதான் வந்து லேண்ட் ஆயிருக்கும். சரி முதல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு உள்ள போறாங்க. கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி ஒரு டிஷ் ஆர்டர் பண்றாங்க. அதுக்குள்ள பார்த்தா முட்டையே இல்ல. என்னங்கடா கடை நடத்திட்டு இருக்கீங்க, பிரியாணினா அதுக்குள்ள முட்டை வைக்கிறது இல்லையா, முட்டை இல்லாம நான் இதை எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடி சாப்பிட்டு இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் கிளம்பி ஹே அங்க பாருங்க பாருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம மாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா இவர் நம்ம மாஸ்டர் கிடையாது, மாஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். எல்லா கேர்ள்ஸும் இவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த ஊர்ல கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போல. ஒரே கூட்டமா அவரோட வழியை மறிச்சு மார்க்கெட்ல ஒரு பெரிய டிராபிக் ஜாமே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவரை சேஃபா அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. சனாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் யாரு அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட கேக்குறா. இவரு தெரியாதா, இவர்தாம்மா இந்த சங் நகரத்திலேயே தலை சிறந்த மெஜிஷியன். இவர் இப்போ அரண்மனையில தங்கி இருக்காரு. இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிற கெட்ட சக்திகளையும் மாஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது அவரோட வேலையே அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓ, சங்டன் சிட்டி காலத்துல வாழ்ந்த எல்லா மெஜிஷியன்ஸுமே தலை சிறந்தவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி நம்மளும் போய் அவரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சனா அங்க போறா. ஆனா அங்க ஆல்ரெடி இருந்த அந்த பெண்கள் கூட்டத்துல சனாவால அவரை பார்க்கவே முடியல. சரி போ இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இளவரசர் அவரோட படையோட அங்க வந்துட்டு இருக்காரு. எல்லா மக்களும் வழி விட்டு நிக்கிறாங்க. சனாவும் போய் ஒரு ஓரமா நிக்கிறாங்க. அங்க இளவரசரோட ட்ரெஸ்ல நம்ம ஃபெய் வராரு. ஃபெய், நான் சனா, நான் இங்க வந்திருக்கேன், நான் இங்க உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கத்தி கத்தி பாக்குறாங்க. ஆனா ஃபெய் திரும்பி கூட பார்க்காம குதிரையில போயிட்டு இருக்காரு. சனாவும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஆனா அங்கேயும் டைரக்டா உள்ள போக முடியாம அரண்மனையோட பேக் சைட்ல ஏறி குதிச்சு உள்ள போறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் சனாவை பார்த்த உடனே, இளவரசி நீங்க திரும்பவும் வந்துட்டீங்களா, உங்களை காணோன்னு இளவரசர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா, எல்லா இடத்துலயும் உங்களை தேடி அடைஞ்சாரு, நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க, நான் உடனே போய் அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு இளவரசருக்கு போய் அவன் இன்ஃபார்ம் பண்றான். என்னது என்னோட டார்லிங் கிடைச்சிட்டாளா அப்படின்னு அவனும் ஓடி வரான். சனா ஃபெய்ய பார்த்த உடனே அப்படியே எக்ஸைட் ஆகி, ஃபெய் நீ எப்படி இருக்க, உனக்கு ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லையே, நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, உன் உயிருக்கு ஏதோ ஆபத்தோன்னு நானும் மாஸ்டர் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, உன்னை திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த லீ கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க மாஸ்டர் இருக்காருல, அவர் எனக்கு பவர்ஃபுல்லான வெப்பனை கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த இங்கங் மிரர் காட்டுறா. ஆக்சுவலா இவன் ஃபெய்யே கிடையாது, ஃபெய்யோடைய பாஸ்ட் லைஃப். ஆனா ஃபெய் மாதிரி சனா கிட்ட பேசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஆமா சனா, எனக்கு இங்க வந்தப்ப கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ இந்த பிரச்சனை இல்ல, நான் கூட உன்னை நம்ம மாஸ்டரையும் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்றான். ஃபெய் நீ இவ்வளவு மரியாதையால என்கிட்ட பேச மாட்டியே, இங்க வந்த பிறகு உங்ககிட்ட நிறைய வித்தியாசங்கள் தெரியுது, இதுதான் இந்த காலத்து இளவரசரோட ட்ரெஸ்ஸா, ரொம்ப காமெடியா இருக்கு. நான் உள்ள வரப்போ என்ன பார்த்து எல்லாரும் இளவரசி இளவரசின்னு கூப்பிட்டாங்களே, அப்ப இந்த நாட்டோட இளவரசி பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னு சனா கேக்குறா. நீ திடீர்னு வந்து இவ்வளவு கேள்வி கேட்டா எப்படி இருந்தாலும் உன் கேள்விக்கெல்லாம் உடனே பதில் சொல்ல முடியும், நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சனா போறதுதான் போற, அந்த இங்கங் மிரர் என்கிட்ட கொடுத்துட்டு போ. ஏன் நானே வச்சுக்கிறேனே. இல்ல சனா உன்கிட்ட இருந்தா அது சேஃபா இருக்காது, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு அதையும் வாங்கி வச்சுக்கிறான். இந்த பேலஸ்குள்ளதான் நம்ம தலை சிறந்த மெஜிஷியனான லார்ட் சியுவான் எல்லா கெட்ட சக்திகளையும் மான்ஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு மான்ஸ்டரை பிடிச்சு அதை ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சு வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு இந்த இளவரசன் போறான். இந்தாங்க அரசே, இதுதான் நான் பிடிச்சு வச்சிருக்கிற 99வது மான்ஸ்டர், இன்னும் ஒரே ஒரு மான்ஸ்டர் மட்டும் நான் பிடிச்சிட்டேன், நீங்க கிட்ட 100 மான்ஸ்டர் வந்துடும், அதோட என் வேலையை முடிஞ்சிடும். ஆனா அரசே எனக்கு என்னமோ இந்த பேலஸ்குள்ள ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு தோணுது, அதனாலதான் நிறைய மான்ஸ்டர்லாம் அந்த நெகட்டிவ்
நெகட்டிவ் எனர்ஜிக்கு அட்ராக்ட் ஆகி இந்த பேலஸ்குள்ள வந்துட்டு இருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் இந்த பேலஸ்குள்ள எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு சுவர் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 100 மான்ஸ்டர்ஸ் பிடிச்சு கொடுங்கன்னு தான் இந்த இளவரசன் சியோவான் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. அதை வச்சு அவன் என்ன செய்ய போறான், ஏன் இந்த பேலஸ்குள்ள இவ்வளவு மான்ஸ்டரோட நடமாட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கும் தெரியல, லார்ட் சியோவானுக்கும் தெரியல. அது ஏன் நமக்கு போக போக தான் புரியும். லார்ட் சியோவான் நெகட்டிவ் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ற பாதுகாப்பு சுவரை பத்தி பேசின உடனேயே அதெல்லாம் இப்ப எதுக்கு, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நான் இப்போ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ ரகசியம் சொல்றான். அடுத்த சீன்ல சனாக்கு இந்த இளவரசன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுக்குறான். சனாக்கு செம்ம ஜாலி, வகை வகையா விதவிதமான சாப்பாடுலாம் டேபிள் அடுக்கி வச்சிருக்காங்க. சரி எல்லா டிஷ்ஷுமே ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறப்போ இந்த இளவரசன் சனாக்கு ஒரு ரெட் கலர் வைன் கொடுக்குறான். குயின் யுனிவர்சிட்டி காலத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே எனக்கு ரெட் கலரை பார்த்தா பயம்னு ஃபேக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் கொடுக்குறான், ஒருவேளை நம்ம கிட்ட விளையாடுறானோ, ஃபேய் இது ரெட் கலர்ல இருக்கு, ஆமா இந்த வைன் ரெட் கலர்ல தான் இருக்கும். இப்பதான் சனாக்கு இந்த டைனசிட்டில ஃபேயோட பாஸ்ட் லைஃப் இருக்கான்னு நம்ம மாஸ்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை இவன் பாஸ்ட் லைஃபா இருப்பானோ. சரி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஃபேய் நம்ம டிஓஸ்ல இருக்கிறப்போ நீ ஆனாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணீல, அந்த பொண்ணு இப்ப வேற ஒரு பையனை லவ் பண்றா அப்படின்னு சனா சொல்றா. இவனுக்கு இப்போ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. திருன்னு முழிச்சிட்டு ஓ அப்படியா, அந்த பொண்ணுக்கு என்னோட வாழ்த்துக்களை கன்வே பண்ணிரு அப்படின்னு சொல்றான். இவன் ஃபேக் கிடையாது நம்ம சனா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா. உடனே எங்க எஸ்கேப் ஆக சனா அப்படின்னு உடனே வெளியே போறா. அங்க நம்ம சியோவானும் இந்த இளவரசனும் சனாவை தப்பிக்க விடாம பிடிச்சு கட்டி வைக்கிறாங்க. இந்த இளவரசனை பொறுத்த வரைக்கும் இளவரசியே காணும். திடீர்னு சனாவை பார்த்த உடனே ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் இளவரசி மாதிரி ஃபேஸ மாத்திக்கிட்டு பேலஸ்குள்ள வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். அதையே சியோவான் கிட்டேயும் சொல்லி சியோவான் இந்த மான்ஸ்டரையும் பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சிருங்க அப்படின்னு விட்டுட்டு போறான். அடே நான் மான்ஸ்டர்லாம் இல்லடா, நான் ஒரு சாதாரண மனுஷி, நான் எந்த விஸ்கிராப்டும் பண்ணல, இதுதான் என்னோட உண்மையான முகம் அப்படின்னு இவன் எவ்வளவோ சொல்றா. நம்ம சியோவான் கேட்கவே இல்ல. மான்ஸ்டருக்கான எல்லா டெஸ்டையுமே நம்ம சனா மூஞ்சில பண்ணி பாக்குறாரு. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. ஏன் மான்ஸ்டர் உன்னோட உண்மையான ரூபத்துக்கு வா, ஏன் இப்படி பொய்யான உருவத்துல இருக்க, நீ என்ன என்னோட பெரிய மஜிஷியனா அப்படின்னு சியோவான் கேக்குறாரு. ஐயோ இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, இதுதான் என்னோட உண்மையான முகம் அப்படின்னு சனா சொல்றா. ஒருவேளை இவன் மான்ஸ்டர் இல்லையோ சாதாரண பொண்ணுதான் போல அப்படின்னு சியோவானுக்கு இப்பதான் லைட்டா தோணுது. அது மான்ஸ்டர்லாம் இல்லங்க சாதாரண பொண்ணுதான் அப்படின்னு சியோவான் இளவரசர் கிட்ட சொல்றாரு. என்னது மான்ஸ்டர் கிடையாதா, சாதாரண பொண்ணா, நீங்க ஒழுங்கா செக் பண்ணீங்களா, நீங்க ஒழுங்கா செக் பண்ணி இருக்க மாட்டீங்க, இருங்க நானே இப்ப செக் பண்றேன் அப்படின்னு இளவரசன் அங்க போறான். என்னது இவன் சரியான லூசா இருப்பானோ, சரி ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சியோவான் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த உலகத்துல ஒரே மாதிரியே 7 பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். அது எப்படி நீ அச்சஸ்ல என்னோட டார்லிங் யூவான் மாதிரியே இருக்க, என்னது யூவானா, அப்ப பாஸ்ட் லைஃப்ல நானா யூவானா அப்படின்னு நம்ம சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா யூவானுங்கிற அரசி சைனாவோட வரலாற்றிலேயே பேரழகியா கருதப்பட்டவங்க, எல்லா கலைகள்லயும் சிறந்து விளங்கினவங்க, அந்த நாட்டோட சக்கரவர்த்தியோட ஃபேவரட்டான ராணியா இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல பெர்ஃபெக்ட்டான பொண்ணுக்கு எக்ஸாம்பிளா இவங்கள தான் சொல்லுவாங்க. சோ பாஸ்ட் லைஃப்ல நான் இவ்வளவு பெரிய ஆளான்னு சனா ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ நீ எதுக்காக சிரிச்சிட்டு இருக்க, நீ பாக்கதான் என்னோட யூவான் மாதிரி இருக்க, ஆனா நீ பேசுறது நடந்துக்கிறது இது எதுவுமே சரியில்லை, என்னைக்குமே என்னோட யூவானுக்கு உன்னால ஈக்குவலா ஆக முடியாது, அவதான் எப்பவுமே கிரேட். ஹலோ ஹலோ நிறுத்துங்க, என்ன பெருசா யூவான் யூவான் ஓவரா பேசுறீங்க, நீங்க கூட தான் பாக்குறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஃபேய் மாதிரி இருக்கீங்க, ஆனா என் ஃபேயோட மேஜிக் டேலண்ட்டுக்கு முன்னாடி நீங்களா நிக்கவே முடியாது. அவனை பத்தி நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, உனக்கு தான் அவன் யாருன்னு தெரியாதே. சரி அதெல்லாம் விடு, நீ என்னோட யூவான் கிடையாது, ஆனா நீ யூவான் மாதிரி அரண்மனையில நடிக்கணும் அப்படின்னு இளவரசன் சொல்றான். இவன் எதுக்கு நம்ம நடிக்க சொல்றான் அப்படின்னு நம்ம சனாவும் யோசிச்சுட்டு இருக்கா. இப்பதான் இவ ஹிஸ்டரியில படிச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா இந்த இளவரசனோட அப்பா தான் இந்த நாட்டோட சக்கரவர்த்தி. இவன் எப்படி இந்த யூவான உருகி லவ் பண்றானோ அதே மாதிரி அவங்க அப்பாவும் யூவான உருகி லவ் பண்ணுவாரு. இவங்க அப்பா இந்த யூவான மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னாருன்னா இவனால அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்பா பேச்சையும் மீற முடியாது. அதனால சனாவை யூவானா மாத்தி பேலஸ்குள்ள விட்டு அப்பாக்கும் சனாக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு உண்மையான யூவான இவன் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பாக்குறான். இந்த பிளான சனா புரிஞ்சுக்கிறாங்க. அடே இதான் அவன் பிளானு, என்னால யூவான் மாதிரி நடிக்கவும் முடியாது, பேலஸ்க்கு போகவும் முடியாது, நீ சொல்ற எதையும் கேட்கவும் முடியாது, உனக்கு எப்படி எங்க அப்பா யூவான லவ் பண்றாருன்னு தெரியும், அது மட்டும் இல்லாம நீ என் பிளான் எப்படி கண்டுபிடிச்ச, நீ பிளாக் மேஜிக் பண்றவ தானே, சொல்லுடி சொல்லு அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெருக்கிறாரு. அட பாவி, இப்ப நான் உங்ககிட்ட என்னதான்டா சொல்றது, உன் யூவான கடைசியா உங்க அப்பா தான் மேரேஜ் பண்ணிக்கிறாருன்னு சொல்றதா, இல்ல அதுக்கப்புறம் நீ டிப்ரெஸ் ஆகி தற்கொலை முயற்சி பண்ண போறேன்னு சொல்றதா, இல்ல அதுக்கப்புறம் உங்க வீட்டுல உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்றதா, இல்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் உங்க அப்பாவே திருப்பி மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொல்றதா, உன் ஹிஸ்டரி நினைச்சா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கே. ஆனா இப்போ என்னோட நிலைமை தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு அதை விட ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கல, நீ யாரோ ஃபெய்னு யாரையும் தேடி வந்திருக்கேன்னு சொன்னீங்க, அவ என்கிட்ட தான் இருக்கான், அவனை கொன்னுடுவேன். என்னது உன்கிட்ட ஃபெய் இருக்கானா, யாரை ஏமாத்து பாக்குற, அவனை கண்ட்ரோல் பண்ற அளவுகள்லாம் நீ ஒருத்தே இல்ல, சும்மா போய் சொல்லாத, நான் ஒன்னும் போய் சொல்லலாமா, நீயே பாரு அப்படின்னு ஃபெய்யோட தாமரப்பு வெப்பன் எடுத்து காட்டுறான். இத பார்த்த உடனே தான் சனாக்கு பயமே வருது. ஃபெய் என்னடா பண்ண, அவனை எங்கடா அடிச்சு வச்சிருக்க, சொல்றேன் முதல்ல நீ யூவானா மாறணும், அதுக்கு என்னோட பணிப்பெண்கள்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க சொல்லி தர எல்லா விஷயங்களையுமே நல்லா கத்துக்கிட்டு யூவானா பேலஸ்க்கு போற வழியை பாரு, அதுக்கப்புறம் உன் ஃபெய்ய பார்க்கலாம் அப்படின்னு அந்த இளவரசன் சொல்றான். சனாவும் வேற வழியே இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் சனாக்கு இந்த யூவான் மாதிரி மேக்கப் போடுறேன்னு ஏதோ வெளிநாட்டுல எல்லாம் ரோட் சைட்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க
பண்ணுவாங்கல்ல அவங்கள மாதிரி மேக்கப் போட்டு விடுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ என் மூஞ்சில என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பயந்து போய் கத்துறா. எப்படி டான்ஸ் ஆடணும், எப்படி நடக்கணும், எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இளவரசோட பணிப்பெண்கள் சனாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எதுவுமே செய்ய தெரியலனாலும் ஃபேக்காக நம்ம சனா எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. என்ன எல்லாமே கத்துக்கிட்டியா? இப்ப நான் உன்னை செக் பண்ண போறேன். இந்த பேப்பர்ல பீனிக்ஸ் பறவை வரைஞ்சு காட்டு அப்படின்னு இளவரசன் சொல்றான். சனா வெறும் ஓவல் ஷேப்ல ஒன்னு வரைஞ்சு வச்சுட்டு இதோ வரைஞ்சிட்டேனே அப்படின்னு அவன்கிட்ட காட்டுறா. என்ன இது, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமா இதான பீனிக்ஸ் பறவை வரைய சொன்ன, இதான் ஒரு முட்டை, இதுக்குள்ளதான் நீ கேட்ட பறவை இருக்கு அப்படின்னு சொல்லி இவ அவனுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப குகைக்குள்ள இருக்கிற நம்ம ஃபேய் கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிக்கிறாரு. அந்த இடம் ரொம்ப குளிரா இருக்கு. இங்க இந்த இளவரசன் திடீர்னு கீழே விழுந்து எனக்கு ரொம்ப குளிருது குளிருதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன இவன் இவ்வளவு வெயில் அடிக்குது குளிருதுன்னு கத்துறானே, இவனுக்கு இப்ப எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு அவசரத்துல பெயிண்ட் பிரஷ் எடுத்து அவனோட வாயில திணிக்கிறா. அவனும் இப்ப நார்மல் ஆயிட்டான். என்ன பண்ற சனா, இத போய் என் வாயில திணிச்சு என்ன கொல்ல பாக்குறியா? என்னது நான் கொல்ல பார்த்தனா? நான் உனக்கு உதவி தானே பண்ணேன். இதானே குளிருது குளிருதுன்னு கத்திட்டு இருந்த. என்னது குளிருதா? நீ எவ்வளவு வெயில் அடிக்குது, நான் ஏன் குளிருதுன்னு சொல்ல போறேன்? நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க என்ன வேணாலும் பண்ணுவ, உன்னை இங்கெல்லாம் வச்சு பாத்துக்க முடியாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சிவானோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். இந்த பொண்ணு உங்க பாதுகாப்புல உங்க வீட்லயே இருக்கட்டுமே, நீங்களே இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கோங்க. இளவரசே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இவளையே நீங்க ஏன் வீட்டுல தங்க வைக்கிறீங்க, வேற ஒரு இடத்துல தங்க வைக்கலாமே. அதுக்கு இல்லைங்க, இந்த பொண்ணுக்கு நிறைய மேஜிக் ட்ரிக்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் இவ்வளவு உங்ககிட்ட விடுறேன், நீங்களே ப்ளீஸ் இவ்வளவு பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசன் கிளம்பி போறான். இப்ப சனாவோட மேஜிக் கார்ட்ஸும் பிரேஸ்லெட்டும் சிவான் கிட்ட இருக்கு. சீக்கிரமா நம்மளோட கார்ட்ஸையும் பிரேஸ்லெட்டையும் எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சனா பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு எந்த பிளானும் பண்ணாதமா, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சிவான் சொல்றாரு. என்ன நம்ம நினைக்கிறது அப்படியே சொல்றாரு, இவர்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவானோட ரூம் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. உங்க ரூம் ரொம்ப அழகா இருக்கு, இதே மாதிரி தாங்க என் வீட்லயும் நான் நிறைய பூச்செடி எல்லாம் வச்சிருக்கேன், ஆனா ஏன் இப்படி உங்க ரூமுக்குள்ள எல்லா செடியும் வச்சிருக்கீங்க? ரூமுக்குள்ள சில செடிகளை மட்டும் தான் வைக்கணும், அரேபியன் ஜாஸ்மின் செடி ரூமுக்குள்ள வச்சா நமக்கு நல்லா தூக்கம் வரும் தெரியுமா? உன்னை பார்த்தா இந்த ஊர் பொண்ணு மாதிரியே தெரியலையே. உன் பேர் என்ன? என்னோட பேரு சனா. என் மாஸ்டர் தான் எனக்கு இந்த பேர் வச்சாரு. உன் மாஸ்டர் யாரு? என் மாஸ்டர் பத்தி சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன், உங்களை விட 10 மடங்கு சிறந்த மெஜிஷியன் தான் எங்க மாஸ்டர். ஓ அவ்வளவு பெரிய ஆளா? அப்போ அவருக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கும். என்னோட பேரு லுகோ யுவான். என்னது நீங்க தான் லுகோ யுவானா அப்படின்னு நம்ம சொன்னா அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே லுகோ யுவான்னா யாருன்னு நமக்கு சொல்றாங்க. சங் டைனசிட்டி காலத்துல வாழ்ந்த உலக புகழ்பெற்ற மெஜிஷியன் தான் இந்த லுகோ யுவான். இவருக்கு சியுவான்னு இன்னொரு பேரும் இருக்கு. இவரை மாதிரி பெர்ஃபெக்ட்டா மேஜிக் பண்ண இப்ப வரைக்கும் யாருமே இல்ல. இவர் அவரோட மேஜிக்க வச்சு இந்த நாட்டோட சக்கரவர்த்தியே நிலா காய்ச்சிட்டு போய் சுத்தி காமிச்சிருக்காரு. இவருக்கு 100 வயசுக்கு மேல ஆனாலும் கூட பாக்குறதுக்கு ரொம்ப யங்காவும் ஹேண்ட்ஸமாவும் இருப்பாருன்னு இவங்க ஹிஸ்டரியில படிச்சதெல்லாம் அவங்க நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட அம்மா கூட ஒரு பெரிய மான்ஸ்டர்னு நான் படிச்சிருக்கேன். அது உண்மையா இல்லையான்னு ஓரத்துக்குள்ள இவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அரேபியன் ஜாஸ்மின் செடி பக்கத்துல இருந்தா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னீல்ல, இந்தா நீ கேட்ட அரேபியன் ஜாஸ்மின், இத பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்லா தூங்கு, இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்க போறாரு. ஓகே ஓகே நான் நல்லா தூங்குறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களோட மேஜிக் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக அவரோட ரூமுக்கு போறாங்க. கரெக்டா அதை எடுக்க போறப்போ அவரோட செடிகள்லாம் நம்ம சனாவை புடிச்சு இழுத்து அப்படியே அந்தரத்தை தொங்க விட்டுருச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டேனே, நைட்டு ஃபுல்லா இப்படி தொங்க வேண்டியதானா அப்படின்னு அவர் எழுப்புறதுக்காக சனா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவர் சனாவோட கார்ட்ஸ் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றாரு. அப்போ அந்த பேலஸ்குள்ள ஒரு பணிப்பெண் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான பாட்டி வந்து நிக்கிறாங்க. இங்க பாருமா, இந்த உலகத்துல அழகா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உன்னை அழகாக்குறதுக்காகவே நான் ஒரு மேக்கப் பவுடர் கொண்டு வந்திருக்கேன். இந்த பவுடரை மட்டும் நீ லைட்டா எடுத்து போட்ட வச்சுக்கோ, அடுத்த செகண்டே நீ ஒரு பேரழகியா மாறிடுவ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மூஞ்சில ஒரு ஒயிட் பவுடர் எடுத்து போடுறாங்க. வலி தாங்க முடியாம அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணு கத்துறதை கேட்டு சிவான் அங்க போறாரு. போற போக்குல சனாவே ரிலீஸ் பண்ணிட்டாரு. சனாவும் அவர் பின்னாடியே போறாங்க. அங்க போகாத சனா அப்படின்னு இவர் எவ்வளவு தடுத்தாலும் அதை கேட்காம நான் போயே தேருவேன்னு இவ போய் பார்த்தா அந்த பொண்ணோட ஃபேஸ் ரொம்ப டேமேஜா இருக்கு. அதோட பக்கத்துல கொஞ்சம் ஒயிட் பவுடரும் இருக்கு. அந்த பொண்ணோட ஃபேஸ பார்த்த உடனே நம்ம சனா டக்குன்னு பயந்துட்டா. உடனே நம்ம சிவான் இளவரசரை மீட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. என்னது மான்ஸ்டர் பெண்களோட ஃபேஸ் எல்லாம் திருடுதா? ரொம்ப விசித்திரமா இருக்கே. சிவான் உங்களால இந்த மான்ஸ்டரை பிடிக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல. பட் செத்து போன பொண்ணை பாக்குறப்போ இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மான்ஸ்டரா இருக்கும் மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா இதுக்கு எப்படி டிராப் செட் பண்ணி பிடிக்கிறதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலன்னு சொல்றாரு. ஒயிட் பவுடரை யூஸ் பண்ணி பனிப்பெண்களோட ஃபேஸ் எல்லாம் திருடுற ஒரு மான்ஸ்டர் என்னவா இருக்கும்? பிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கத்திட்டு இருக்கா. இந்த மான்ஸ்டர் பேரு ஒயிட் பவுடர் பாட்டி. இந்த மான்ஸ்டர் சைனாவே கிடையாது, இது ஜப்பான்ல இருந்து இங்க வந்திருக்கு. அழகான பொண்ணுங்க கிட்ட போய் நான் உங்களுக்கு இன்னும் அழகாக்குறேன்னு சொல்லி ஒயிட் பவுடர் அவங்க மேல போட்டு அவங்க ஃபேஸ் அப்படியே உரிச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அந்த ஃபேஸை பயன்படுத்திப்பாங்க. இது ரொம்பவே மோசமான ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம சனா சொல்றாங்க. ஒயிட் பவுடர் பாட்டியா? இந்த பேர் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு சிவான். நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும். கவலையை விடுங்க, இந்த பவுடர் பாட்டியை பிடிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான்
எத்தனை மான்ஸ்டரை பிடிச்சிருப்பேன், என்கிட்டயே வா. பாட்டி நீ வேற சொல்ற, உன் ஹெல்ப் எல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல, நான் சோலோவாவே போய் அந்த மான்ஸ்டரோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சீவான் சொல்றாரு. இந்த பக்கம் குகைக்குள்ள குளிர்ல மயங்கி இருந்த நம்ம ஃபெய் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வராரு. அவரோட பிரேஸ்லெட்ல சனாவா இங்க வந்திருக்கான்னு காட்டுது. இந்த ஆபத்தான டைனோசிட்டிக்கு சனா வேற எதுக்கு வந்திருக்கா, நான் முதல்ல போய் அவளை காப்பாத்த போறேன் அப்படின்னு எழுந்திருக்க ட்ரை பண்றாரு. ஆனா இவரால சுத்தமா முடியல. முதல்ல நான் என்னோட காயங்களை ஹீல் பண்ணிட்டீங்கன்னு நான் தப்பிக்கணும் அப்படின்னு மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலா இவரோட பாதி உயிர் இவர்கிட்ட இல்லாததால இவரோட மேஜிக்கல் பவர்ஸ் இவரால ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல. அதனாலதான் இவர் இங்கே மாட்டிட்டு இருக்காரு. ஆனா அப்பப்போ இலவசோட உடம்புக்குள்ள இருக்கிற இவரோட பாதி உயிர் அடிக்கடி ஆக்டிவேட் ஆகுது. இதோட இந்த பார்ட் முடியுது. அவுட்டர் பாட்டியை பிடிச்சாங்களா, ஃபெய்யை கண்டுபிடிச்சாங்களா, மிஷனை முடிச்சாங்களான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.